ஹே ப்ரோரீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எபிசோட் 2ல இருக்கோம். இப்போ வந்து இதான் எபிசோட் 2. இதுக்கப்புறம் வந்து நம்ம வேற வேற டாபிக்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கான்ஃபிடன்ஸ் பில்டிங் வந்து நம்ம வேற டாபிக்ஸ் பார்க்க பார்க்க அதோட பை ப்ராடக்டா உங்களோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, பிஃபோர் வி ஸ்டார்ட் த செஷன் ஒரு சின்ன ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன் டு திஸ் சேனல் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். என்னன்னா, இனிமே வந்து வீக்லி 2 வீடியோஸ் வரும் இல்லையா? ஒரு வீடியோ வந்து உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அந்த சாஃப்ட் ஸ்கில் டாபிக், அது எப்படி அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது இருக்கும். இன்னொரு வீடியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, 3 டாபிக். ஒன்று வந்து கருத்து கண்ணமா, தட் இஸ் லைக் ஜென்ரல் கருத்து, நார்மலா பிலாசபிக்கலோ இல்லை ஒரு உலக நடப்போ ஏதோ ஒரு கருத்து வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அதோட கருத்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஒன்று என்னோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அப்புறம் இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு மட்டுமே நம்ம ஐடியா சொல்லிட்டு இருக்கும்போது எதை வச்சு எங்க அதுக்கான கருத்து, அதுக்கான கான்டென்ட் வேணும்ல. ஸோ கான்டென்ட் ஜெனரேஷன், நீங்க வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் கத்துக்கிட்டீங்க, அதை அப்ளை பண்றதுக்கு ஒரு கான்டென்ட் வேணும்ல. அந்த கான்டென்ட் ஜெனரேஷனுக்கு இந்த கருத்து கண்ணமா ஒண்ணு, இன்னொன்னு சயின்ஸ் சபா அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அதுவும் வீக்லி ஒன்ஸ் வரும். இந்த கருத்து கண்ணமா சயின்ஸ் சபால ஆல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருக்கும். சயின்ஸ் சபால வந்து நான் பேசிக்கலி ஒரு சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட், லைஃப் சயின்ஸ் மைக்ரோபியல் ஜீன் டெக்னாலஜி கிராஜுவேட். அதனால எனக்கு தெரிஞ்ச சயின்ஸை வந்து எளிமையா எவ்ரிடே சயின்ஸ் வந்து எப்படி வந்து மூளைக்கு எப்படி சிக்னல் போகுது, அந்த மாதிரி எவ்ரிடே சயின்ஸை வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ சிம்பிளா கொடுக்க முடியுமோ கொடுத்தா உங்களுக்கு கான்டென்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த 2 எபிசோட்ஸ் இனி கொஞ்சம் வேற ஏதாவதுமே இல்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோ, இல்ல எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோ, நீங்க காமெண்ட்ல சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஷேர் பண்றது, நார்மல் கிச்சன் டிப்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டிப்ஸோ, மேக்கப் டிப்ஸ், அந்த மாதிரியான ஒரு எபிசோடும் வாரத்துல ஒரு தடவை வரும். இன்னொரு தடவை வீக்லி ட்வைஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று அந்த மாதிரியாகவும் இன்னொன்று வந்து சாஃப்ட் ஸ்கில்லாகவும் வரும். இது வந்து ஒரு சின்ன அடிஷன் இந்த சேனலுக்கு. ஓகே, நம்ம டாபிக்ல போயிடலாம். கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கோட எபிசோட் 2. இதுல வந்து லெக்சரெல்லாம் நான் அது கொடுக்க போறது இல்லை. அது வந்து வேணும்னா நீங்க லாஸ்ட் வீடியோல போய் பார்த்துக்கோங்க. எதுக்கு, ஏன், எப்படி, அதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேசிட்டோம். டைரக்டா வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது டிப்புங்கிறத விட வந்து நீங்க இது வந்து செய்ய பழகணும். உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 5 ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்ல அப்ளை பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் விஷயங்களை வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்பர் 1 எப்படி என்ன அப்படின்னா, லேர்ன் டு சே நோ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நோனா அப்ப எல்லாத்துக்கும் நோன்னு சொன்னா நம்ம ரூடா இருந்தா கொஞ்சம் ஆட்டிடியூடா இருப்போம், அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு நோன்னு படுற இடத்துல வந்து நிறைய ஹோம் மேக்கர்ஸ் நான் பார்த்திருக்கேன். நான் ஹோம் மேக்கரா இருந்தப்பவுமே இல்ல, சரி, ஆமா அப்படின்னு மனசுக்கு ஒப்பலைனாலுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓகே, ஃபேமிலி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு லவ்னாலயோ இல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அடாப்டிங் இருக்கிறதுக்காக வரணும் வேற. பட் உங்க மனசு வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்றத வந்து எஸ் அப்படின்னு நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நோங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லி பழகணும். அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கோட பேஸ் அது. அந்த நோ வந்து நம்ம சொல்றதுக்கு தைரியம் இல்லாததுனாலதான் நம்ம கான்ஃபிடன்ஸ் அப்படியே இதாயி இல்லைன்னு சொல்ல பழகாததுனால எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து இன்னி 2 நாள் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. இப்ப உங்க மாமியாரே இருக்காங்க. அவங்க வந்து நீங்களும் அவங்களும் சேர்ந்து கிச்சன்ல வேலை செய்யறவங்களா இருப்பீங்க. அப்ப வந்து அவங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியலமா, 2 நாள் நீ சமைச்சிடுறியா அப்படிங்கிற இடத்துல நோ அப்படின்னு சொல்றது அது வேற. தட் இஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்காம இருக்கிறது. தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இப்ப வந்து ஏதோ ஒரு இப்போ உங்களுக்கு உங்களோட படிப்புக்கு ஏத்த ஒரு செம்ம வேலை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு போகணும்னு ஆசை. இல்ல ஒரு பிசினஸ் உங்களோட ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வீட்ல இருந்தே செய்யற மாதிரி கிடைச்சிருக்கு. அத போய் சொல்லும்போது அவங்க வேணாங்கிறாங்க. அந்த இடத்துல இல்ல இப்படி பண்ணு, இல்ல அப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் உங்கள நீங்களா இருக்க விடாம மாத்துற இடத்துல வந்து நீங்க நோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கான எஸ் நீங்க சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. 2வது வந்து டெசிஷன் மேக்கிங். குட்டி குட்டி டெசிஷன் மேக்கிங். நம்ம வந்து இந்த ஹோம் மேக்கர்ஸ்லாம் எப்படி பழகியிருப்பாங்கன்னா, அவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சிருப்பாங்க. விச் இஸ் குட். அவுட் ஆஃப் லவ் இட்ஸ் வெரி குட். பட் ரொம்ப ஓவர் டிபெண்டன்சி இருக்கும். அவர்கிட்ட கேட்டுடலாமே, அவர்கிட்ட கேட்டுடலாமே, அவரு சொல்றதுதான். அவர் டு அன் எக்ஸ்டென்ட் அது வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர்ல வந்து மிக்ஸ் ஆகி போன ஒரு கல்ச்சர். தட்ஸ் ஓகே. பட் குட்டி குட்டி டெசிஷன் வந்து இது நம்மளே சரி இந்த தடவை நான் அவர்கிட்ட போக மாட்டேன். ஒரு சின்ன டெசிஷனா இருக்கலாம். ஏதாவது இப்ப என்ன சொல்றது? நான் வந்து ஒரு சின்ன ஒரு டப்பா வச்சு காசு சேமிக்கலான்னு இருக்கேன். ஒரு உண்டியல் மாரி. இது அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணலாமா? எதுக்கு? சோ அந்த மாரி குட்டி குட்டியான விஷயங்களுக்கு வந்து நீங்களே டெசிஷன் எடுக்க ஆரம்பிங்க.
இதனால வந்து பெருசா எந்த ஒரு ஃபேமிலி இம்பாக்டும் இருக்காதுங்கிற மாரி இடத்துல வந்து டெசிஷன் மேக்கிங்கோட உங்களோட டெசிஷன்ஸ் நீங்க எடுக்கிற மாதிரி. அதுக்கான நான் தான் யோசிச்சேன், நான் டிசைட் பண்ணேன் அப்படிங்கிற மாரி அந்த டெசிஷன் மேக்கிங்க நீங்க பண்ண பழகணும். அடுத்தது வந்து, இது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். சில பேருக்கு பண்ண புடிக்காது. சில பேர் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. இந்த நான் சொல்லப்போற 5 விஷயமுமே வந்து 4 சில பேர் பண்ணியிருப்பீங்க. 1 பண்ணாம இருப்பீங்க. எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ யாருக்கு எது வேணுமோ அத நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அ சோலோ டேட். அதாவது என்னன்னா, இது வந்து என் லைஃப்குள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ த லெவல் ஆஃப் ஃப்ரீடம் அது குடுத்தது. த லெவல் ஆஃப் திங்கிங், ஒரு லெவல் ஆஃப் அ அது அது வந்து என்னையே ஒரு வேற ஒரு தளத்துக்கு கூட்டிட்டு போச்சுன்னு சொல்லலாம். சோலோ டேட்டிங்னா நீங்க சோலோ டிராவல்லாம் போ வேண்டியதில்ல. நான் வந்து சோலோ டேட்டிங்கா ஆரம்பிச்சு சோலோ டிராவல் வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் இஃப் தட் இஸ் வெரி கம்ஃபர்டபிள் நீங்க பண்ணலாம். பட் ஆரம்பத்துல வந்து நெறைய பேர் இத பண்ணியிருக்க மாட்டீங்க. அவரோட தான் போணும். இல்ல வயசானவங்களா இருந்தீங்க, ஹஸ்பண்ட் இல்லாதவங்களா இருந்தீங்க அப்டின்னா பையனோட போணும். இல்ல யாராவது அக்கா, தங்கச்சி தனியா வந்து ஒரு ஒரு காஃபி ஷாப்போ, இல்ல ஒரு கோயிலுக்கு போறது வந்து எல்லாருமே தனியா பண்ணுவோம். தட் இஸ் டிஃபரெண்ட். பட் எனக்கு வந்து இன்னைக்கு போயி அன்னபூர்ணால ஒரு நல்ல பொங்கல் சாப்பிடணும்னு இருக்கு. ஐ அம் டாக்கிங் ஃப்ரம் அ கோயம்புத்தூரியன் ஸ்லாங். பட் எங்கேயாவது உங்களோட அம் உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த வந்து தனியா பண்ண ஆரம்பிங்க. நானே எனக்காக நான் பண்ணுவேன். நான் தனியா போயிட்டு கடை வீதியில எண்ணெய் வாங்கிட்டு வந்தேங்கிறது இல்ல. தட் இஸ் டிஃபரெண்ட். அதுக்கும் இட் டேக்ஸ் போல்ட்னஸ். பட் தட் இஸ் டிஃபரெண்ட். பட் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு சோலோ டேட். டேட்னா என்னன்னா, ஒரு அ கப்பிள்ஸ் வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு ஈவென்ட்க்கு போயிட்டு வருது. அந்த மாரி சோலோ டேட்னா, நீங்க உங்களையே கூட்டிக்கிட்டு ஒரு என்ஜாயபிளான ஈவென்ட்க்கு போயிட்டு வர்றது. தனியா போறது. அத வந்து நீங்க செஞ்சு பழகுங்க. உங்களுக்காக. சரி வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே ஈவ்னிங்னா நான் இத பண்ணுவேன். இல்ல மந்த்லி ஒன்ஸ் 25ஆம் தேதி நான் இத பண்ணுவேன். என்ன ஆனாலும் நான் இத பண்ணுவேன்னு ஒரு சோலோ டேட். அது அப்படியே சோலோ ட்ரிப்பா கூட மாறலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். பட் சோலோ டேட் பண்ணி பாருங்க. அது கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் வந்து சில பேர் வந்து சொந்த பிசினஸ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து அ சம்பாரிச்சிருப்பீங்க. இப்ப வீட்ல இருப்பீங்க. சில பேர் வந்து எப்பவுமே வந்து ஹோம் மேக்கரா இருப்பீங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் நாட் மீனிங் நீங்க வந்து காசு வச்சிருப்பீங்க. வெளிய போனா குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. அது வேணும்னா வாங்குவீங்க. இது வேணும்னா தட் இஸ் டிஃபரெண்ட். அது வந்து ஹஸ்பண்ட் உங்களுக்கு குடுத்துருப்பாரு. இல்ல நீங்களே சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க. உங்களோட கான்ட்ரிபியூஷனும் அந்த ஃபேமிலிக்கு இருக்கும். ஃபினான்ஷியலா உங்களோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறது டிஃபரெண்ட். பட் மை ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு வைங்க. அதாவது எனக்கு இந்த ஒரு ரூ. 100 இருந்தாலும் மாசம் ரூ. 100 அந்த பாக்ஸ்ல இருக்கும். அந்த ரூ. 100 நான் என்ன வேணா பண்ணுவேன். தட் இஸ் மை ஃபண்ட். அந்த ரூ. 100 எனக்காக மட்டும் தான் யூஸ் ஆகும். இல்ல ரூ. 50 இருந்தாலும் அந்த ரூ. 50 எனக்காக மட்டும் தான் யூஸ் ஆகும். ஒரு பணத்த வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா கில்ட் இல்லாம நமக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது, அது ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ்ஸ குடுக்கும். இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து ஷோகேசிங் அ ஸ்கில். அதாவது இப்போ வந்து நெறைய பேர் வந்து அம் என்ன சொல்றது? ஒரு நெறைய ஸ்கில்ஸ் இருக்கும். நெறைய பேர்கிட்ட வந்து. ஆனா அத வந்து வெளிய எதுக்கு இத போய் சொல்லிட்டு, அப்படிங்கிற மாதிரி அத அடக்கி, அடக்கி வச்சிருப்பாங்க. அத வந்து ஸ்டார்ட் ஷோகேசிங். நீங்க நல்லா கோலம் போடலாம். இல்ல உங்களுக்கு நல்லா சமையல் வரலாம். அ இல்ல வந்து நீங்க நல்லா ஒரு ஸ்டிச்சிங் பண்ணலாம். நெறையா. இல்ல உங்களுக்கு மேக்கப் போட நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அத வந்து அதுக்காக உடனே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. இல்ல Instagramல போய் போஸ்ட் பண்ண. அது வந்து அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் நல்லது. ஹூ நோஸ் இட் வில் கெட் எவென்ச்சுவலி உங்களுக்கு அதுல இருந்து காசு வரலாம். பட் இனிஷியலா உங்க ஃபேமிலி குரூப்குள்ளயோ, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் குரூப்குள்ளயோ, "இன்னைக்கு நான் இத பண்ணேன் பாருங்களேன். இன்னைக்கு இத பண்ணேன் பாருங்களேன்." அப்படின்னு வந்து நீங்க டெய்லி பேசிஸ்ல ஷேர் பண்ணும்போது, அதுல ஒரு 2 லைக் வந்தாலும் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். பரவாயில்லையே! இது வந்து நம்மளுக்கு புடிச்சிருக்கு. நெறைய பேர் இத ரசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். ஸ்கில்ல வந்து ஷோகேஸ் பண்ணி அதுக்காக ரெகக்னைஸ் பண்ணும்போது வர ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வந்து அளவே இல்லாத ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். அதனால உங்களுக்கு எந்த ஸ்கில் இருந்தாலும், சின்ன ஸ்கில் இருந்தாலும் அத வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ளயாவது உங்களோட ஃபிரெண்ட்ஸ் குரூப், உங்களோட ஃபேமிலி குரூப், இல்ல உங்க ஃபேமிலி கிட்டயாவது அத வந்து சொல்லி அவங்களோட இப்ப ஃபேமிலி கிட்ட சொன்னா வந்து உடனே ஒரு கமெண்ட் என்ன வரும்னா, நாங்க காமிச்சா யாருங்க அத பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காதுன்னா, தென் டோன்ட் ஷோ இட் டூ த பிளேஸ் வேர் இட் இஸ் நாட் ரெஸ்பெக்டட். ஐதர் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். இத காமிக்கிறேன் என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்கன்னு டிமாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, உங்க ஃபேமிலி தானே. அப்படி இல்லன்னா, வேர் யூ ஆர் அப்ரிஷியேட்டட் அந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணுங்க. அவங்க வந்து குடுக்குற ஒரு 2 காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு இட் வில் ஃபீல் வெரி நைஸ். ஸோ இந்த 5 வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்ணும். இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சேர்த்து ஒரு 2 குட்டி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணலாம். இப்போ வந்து இந்த கிளிப்பே இருக்குன்னு வைங்களேன். அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டுக்காக. உங்க மிரர் முன்னாடி நின்னு மிரர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் வெரி மச் குட் ஃபார் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங். கண்ணாடி முன்னாடி நின்னு
இந்த கிளிப் இது வந்து இட்ஸ் இன் ப்ளூ கலர். இங்கிலீஷ்ல பேசினா நல்லது, இல்ல தமிழ்ல கூட. இட்ஸ் இன் ப்ளூ கலர். இட் ஹெல்ப்ஸ் மீ ஹோல்ட் மை ஹேர் டுகெதர். திஸ் கிளிப் ஹஸ் பீன் வித் மீ ஃபார் அ வெரி லாங் டைம். இந்த மாதிரி இப்போ இப்போ என்கிட்ட வந்து இந்த கிளிப் நான் சடனா தான் இதை கிளிப் எடுத்தேன் கையில. நான் பிளான் பண்ணிட்டு வரல. பட் இது ஒரு 3 லைன் நான் சொல்லிட்டேன்ல. அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதை பத்தி கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்க. அது ஒண்ணு. 2வது காம்ப்ளிமெண்ட் சர்க்கிள்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல உங்க சிஸ்டர் கிட்டயோ, மோஸ்ட்லி லேடீஸ் கிட்ட கேட்டா நல்லதுன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அது வந்து இன்னுமே நல்ல ஒரு லேடி வந்து இன்னொரு லேடிய காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க போயிட்டு, அம் "உன்கிட்ட வந்து எனக்கு இது பிடிக்கும். என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்?" அப்படின்னு தயக்கம் இல்லாம கேளுங்க. அது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ ஒரு புது ஆள்கிட்ட கேளுங்க. இல்ல ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்ததுன்னா, அதுக்குள்ள ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு காம்ப்ளிமென்டிங் ஈச் அதர் அப்படிங்கிற வந்து அத காம்ப்ளிமெண்ட் வந்து குடுக்குறதும் கான்ஃபிடன்ஸ உண்டு பண்ணும். எடுக்கிறதும் கான்ஃபிடன்ஸ உண்டு பண்ணும். ஸோ அத வந்து ஒரு ஹேபிட் ஆக்குங்க. இந்த 2 வந்து குட்டி ஃபன் ஆக்டிவிட்டி. பட் அந்த 5 நான் சொன்னது. என்னென்ன அப்டின்னா, நோ சொல்ல பழகணும். டெசிஷன் நீங்களே மேக் பண்ணணும். சோலோ டேட் போக ட்ரை பண்ணுங்க. அப்புறமா ஃபினான்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு மணி எப்பவுமே போட்டு வச்சுக்கோங்க. ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ். இந்த 5 வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். இந்த கான்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருக்காங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது இடத்துல உங்களுக்கு அட்வைஸோ, இல்ல ஒரு கான்டென்ட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அத பத்தி வீடியோ பண்ணலாம். தேங்க் யூ ப்ரோலீஸ். சீ யூ நெக்ஸ்ட் வீக்.